அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சியில் தனியார் கல்லூரி விடுதியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். அதனைத் தொடர்ந்து நீதி கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்லூரி விடுதி காப்பாளரை கைது செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மாணவர்களுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தற்போது சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கல்லூரி கட்டணம் செலுத்தாததால் மாணவர் அபிஷேக்கை தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டியதாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தால் திருச்சி அரசு மருத்துவமனை சாலையில் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் தனியார் கல்லூரி விடுதியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கல்லூரி விடுதி காப்பாளரை கைது செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று பிற மாணவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். புகாரை ஏற்க மறுத்ததாக காவல்துறையை கண்டித்தும் மாணவருடைய உறவினர்கள் அதேபோல அவருடைய சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கல்லூரி கட்டணம் செலுத்தாததால் மாணவர் அபிஷேக்கை தகாத வார்த்தைகளில் திட்டியதாக புகார் கூறப்பட்டுள்ளது. அதனால் மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி தனியார் கல்லூரி விடுதியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், என்ன நடந்தது? மாணவருடைய தற்கொலைக்கு காரணம் என்ன? சக மாணவர்கள் மாணவருடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு முன்னதாக மாணவர்கள் மற்றும் மாணவ அமைப்பினர் இந்த மாணவர் தற்கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையை சமாதானப்படுத்தி அந்த போராட்டத்தை கைவிட அவர்கள் வலியுறுத்தினார்கள். மிக முக்கியமாக இதற்கு முன்னதாக நேற்று திருச்சியில, அதாவது வயலூர் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில, பிரபல தனியார் கல்லூரியில மாணவர் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இவர் படித்து வரும் பொழுது மிக முக்கியமாக அவருடைய கைபேசி, இந்த சம்பவத்துல அபிஷேக் அந்த மாணவருடைய பெயர், அவர் கைபேசியை உடைத்ததாகவும் கல்லூரி கட்டணம் நிலுவையில் இருப்பதால் அவரை அங்குள்ள பேராசிரியர் திட்டியதாக, அதில் மன உளைச்சலில் இருந்ததாக தகவல் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவரை நேற்று அவருடைய பெற்றோர் அழைத்து பேசுவதற்காக முற்பட்டிருக்காங்க. அவர் பேசிய போது மாணவர் கல்லூரிக்குள் இருக்கிறார் என்று பேராசிரியர் மற்றவர்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் தேடியிருக்காங்க. மாணவர் கல்லூரிக்குள் இல்லை, விடுதிக்குள் இருப்பதாக யாரும் மாணவர்கள் சொல்லவில்லை. மீண்டும் ஒரு முறை சோதனை செய்த பொழுது அவர் குளியல் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதில் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உடனடியாக விடுதி காப்பாளர் கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர் மாணவர் உடலை தரமாட்டோம் என மாணவ அமைப்பினர் மற்றும் தனியார் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனை வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சிலகரி துரதிருஷ்டவசமான சம்பவம். ஆனால் வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருப்பதாக பதிவு செய்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.